அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்துல டிராவல் பண்றாரு. இந்த மாதத்துல ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னா குரு வக்ரம் ஆகுறாரு. அதே போல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. 27ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. மாதத்தோட கடைசியில இருக்கிறதுனால இந்த மந்த் ஆல்மோஸ்ட் நமக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துடும். ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மாதம். எனவே ஜென்மத்திலே இப்போ சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்காரு. ஆனா 11ஆம் தேதி வக்ரம் ஆயிடுறாரு. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனையே செய்யும். அது ஒரு விதி இருக்கு. அதன் அடிப்படையில லக்னாதிபதி வலிமை இழக்கிறார். ராசிநாதன் நமக்கு வலிமை இழக்கிறார். 11ஆம் தேதிக்கு மேல இந்த அமைப்பு ஏற்படுது. அடுத்து 6ஆம் இடத்துல கேது. 6ல கேது இருக்கிறது நல்ல அமைப்பு தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்காரு. சூரியன் நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன், செவ்வாய் ஆட்சியா இருக்காரு. யோகாதிபதி ஆட்சி அடைகிற ஒரு மாதம். அதே போல 12ஆம் இடத்துல ராகு, குருவுடைய பார்வை இல்லாத ராகு. அல்ல டெஃபினட்டா விரைய செலவுகளை கொஞ்சம் கடுமையா கொடுக்கும். அடுத்த இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. அதே புதன் பகவான் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆகிறாரு. அதே போல இந்த மாதத்துல கரெக்டா 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரம், 16ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்சத்தை விட்டு வெளியேறி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு. 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி, அதுவும் குற்றம் தான். நீச்சத்தை விட்டு வெளியேறினாலும் 8ல அமர்றது குற்றம். அடுத்து சூரிய பகவான் 6ஆம் அதிபதி, அவர் போயிட்டு 8ஆம் இடத்துல இருந்து நீச்ச நிலையை விட்டு விலகி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அது பரவாயில்லங்கிற அமைப்புல வருது. அடுத்து சனி பகவான் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. இதுதான் இந்த நவம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் பரவாயில்ல, எல்லாமே ஆவரேஜா நகர்ந்து வந்துடும். எல்லாத்தையும் நம்மளால நகர்த்த முடியும். பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நகர்த்த முடியும். 11ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. 5ல வக்ரம் ஆகுறதுனால குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாது. அடிக்கடி போட்டு குழப்பிக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா தாங்கி நகர்த்துவோம், அந்த அமைப்பு அது கொடுக்குது. ஆனா ஏன்னா 5ல இருக்காரு, திரிகோண ஸ்தானத்துல இருக்காரு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்த அமைப்புகள் இருக்கும். இதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா கவனமா இருக்கணும். இது சார்ந்த யோசனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு, அதுலயும் ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுக்கும். 11ஆம் தேதிக்கு மேல இது நான் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. இதுல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி அந்த இடத்துல எதுலயும் ஓவரா ரியாக்ட் ஆயிடாம நம்ம அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கு ரெடி ஆயிடணும். அடுத்து 6ஆம் இடத்துல கேது. என்ன வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு வலிமையை கேது கொடுக்கும். தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும். எதிரிகளுடைய அழிவு, உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்களுடைய பயத்தை நீங்க சம்பாதிச்சிருவீங்க. மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுற அமைப்பு வந்துடும். அதை 6ஆம் இடத்துல இருக்கிற கேது கொடுத்துரும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் நிலைக்காது. அப்படியே ஒன்னும் மறைஞ்சிடும், அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க இந்த மாதத்துல நிலைத்து இருக்க மாட்டார்கள். அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து 6ல இருக்கிற கேது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டா அதுக்கு உடனுக்குடனே மருத்துவ செலவுகளை கொடுத்து அதை சரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணும். அல்ல நேரத்துல மருத்துவமனை அதிகமா போறேன், மருத்துவ செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா நினைச்சு பயப்பட வேண்டாம். ஹெல்த் ரெக்கவர் ஆகும். அது 6ல இருக்கிற கேது பண்ணிடும். அடுத்து 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது கடனை உருவாக்குவாரு. கடன் வாங்கி கடன் சார்ந்த விஷயங்களை ஈடுபட வைக்கும். ஆனா சமாளிக்கிற கேப்பபிலிட்டியும் கேது கொடுத்துரும். கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கும். மீனத்துக்கு இப்போ பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பொருளாதார சிக்கல்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். 12ல வேற ராகு, எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்திலையும் வரல. செவ்வாயுடைய பார்வை மட்டும் ராகு மேல இருக்கு. செலவு அதிகமா இருக்கு. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆல்ரெடியே நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம். இந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே அவேர்னஸா இருக்கணும். அடுத்தது நம்ம மீனத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 16 நாள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள், உங்களுடைய சுற்றத்தாறுகள், உடைய நட்பு வட்டாரம், இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். போன மாதத்துல பார்த்ததுதான். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. அந்த கிரகத்துடைய நகர்வு எதுவும் இல்ல. அல்ல இந்த மாதத்துல அவர்கள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்த 16ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், உடைய நண்பர்களால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், அதேபோல உங்களுடைய சுற்றத்தார்களுடைய ஏற்பட்ட பகை உணர்வு, பிரச்சனைகள், இதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். சுக்கிரன்
7ஆம் இடத்தை விட்டு நகர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாயிடும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்திலையும் உங்களுடைய ஹெல்த் மேல தனியா அக்கறை செலுத்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ராசிநாதன் வக்ரம் ஆகுறாரு. 1 8ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது. 8ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கு, சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு. இதெல்லாம் மைனஸ் தான். அல்ல ஹெல்த் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் ஏதாச்சும் மாத்தி மாத்தி வரலாம். உடல் ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. குறிப்பா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள், அதே போல வந்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, அடிக்கடி ஃபீவர் வருது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, அதே போல அந்த கழிவு நீக்க உறுப்புகள் மர்ம உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது. சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. வண்டி வாகனத்துல பயணிக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து கவனச்சிதறல் அதிகமா ஏற்படும். வண்டியை ஓட்டிட்டு சிந்தனை எங்கேயாச்சும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பராமரிச்சுக்கோங்க. சேஃபா வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் எல்லாம் கரெக்டா போடுங்க. அதே போல வண்டியோட டாக்குமெண்ட் நீங்க 4 வீலர் இயக்கினாலும் சரி, 2 வீலர் இயக்கினாலும் சரி, வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஏதாச்சும் ஃபைன் கட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தோட ஏதாச்சும் விரோதம் ஏற்படுறது, அரசாங்கம் வழியில ஏதாச்சும் தொல்லைகள் வருது, அல்லது வண்டி வாகனம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஃபைன் கட்டுறது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து 9ஆம் அதிபதி 9லே ஆட்சி. இது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். தந்தையாரால ஆதாயம், தந்தை வழி உறவுகளால ஆதாயம், ஃபேமிலில இருந்த சுமையான அமைப்பு கொஞ்சம் குறைகிறது, குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது. முக்கியமா 16ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். தாயாருடைய சப்போர்ட் கிடைக்கும், தாயார் வழியில ஆதாயம் கிடைக்கும், தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும், தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும், தாய் தந்தையாரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மனவர்த்தங்கள்லாம் நீங்கும். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே போல ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குற யோகம், நிலபுலம் வாங்குற யோகம். ஏன்னா 4ஆம் அதிபதி புதன் பகவான் அவர் போயிட்டு நமக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. அதனால நிறைய பேர் ஏதாச்சும் நிலபுலம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சொந்தமா இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்றது, வீடு கட்டின வீடாவே வாங்குறதுக்கு ட்ரை பண்றது, ஏதாச்சும் லோன் போட்டாச்சும் நம்ம ஏதாச்சும் வாங்கலாம், ஏதாச்சும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், லைஃப்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வரும். 8ஆம் இடம் ஆக்டிவா இருக்கிறதுனால நீங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு ஒரு வாட்டி 10 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க போய் வாங்குற டைம் வந்து 7.5 சனி, 27ஆம் தேதிக்கு மேல 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆகுது. அதே போல வந்து 8ஆம் இடமும் ஆக்டிவ்ல இருக்கு. ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. மற்றபடி நிலபுலம் வாங்குறதுக்கு ஐடியா இருக்குன்னா அதை ப்ரொசீட் பண்ணலாம், வாங்கலாம். ஏதாச்சும் லைஃப்ல ஒரு அப்கிரேட் பண்ணலாம், அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதே போல வண்டி வாகனம், புதுசா ஏதாச்சும் கேஜெட் வாங்குறது, எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் வாங்குறது, செல்போன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, இதுக்கெல்லாம் அந்த மந்த் வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு. எப்படியா இருந்தாலும் செலவு தான். விரைய செலவுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே சம்பளம் வரும், எப்படியோ கரைஞ்சிரும், கையில சுத்தமா பணம் நிக்காது. பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்ணணும். நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த் வந்து ஸ்டேபிளா இருக்காது. டெஃபினட்டா உங்களுக்கு தசாபுக்தி லக்னாதிபதி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கொஞ்சம் வலிமையா இருந்து தசாபுக்தி நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் வராது. மற்ற மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்ம சனி 7 8ஆம் இடம் ஆக்டிவ் ஆகும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனையை கொடுக்குது. இல்ல கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மருத்துவ செலவுல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உடனுக்குடனே நிவர்த்தியை கொடுத்துரும். அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பிரச்சனைகள் வருது, ஆனா அது மருத்துவ செலவா கன்வெர்ட் ஆகி அதுக்கு உடனுக்குடனே நிவர்த்தியும் கிடைச்சிருது. எனவே செலவு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். கையில பணமா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. சுபவிரய செலவா மாத்திக்கோங்க. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. அடுத்த அந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல தொழில் உத்தியோகத்துல ஒரு தொய்வு அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் தொழில் உத்தியோக ரீதியா எடுக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்னா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகி வக்ரமாகிறது குற்றம். எனவே முதல் 11 நாள் பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. தொழில் உத்தியோக ரீதியா பெருசா குழப்பமோ தடுமாற்றமோ ஏற்படாது. ஆனா 11ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு வரும். சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பு. அடிக்கடி பார்த்தோம்னாக்கா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுறது, 2 பேருக்கும் கருத்து போராட்டம் வருது, மேல் அதிகாரிகளால தொந்தரவு வருது, மேல் அதிகாரிகளோட ஒத்து போகல, ஒரு ஈகோ பிரச்சனை வருது, அது போல ஏதாச்சும் ஒரு மாதிரி மைல்டான ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். அதனால உணர்ச்சி வசப்பட்டு நான் வேலையை ரிசைன் பண்றேன், நான் ஏதாச்சும் மாற்றம் பண்ணலான் இருக்கேன், அல்லது பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்ல 11ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் நம்ம பல்ல கடிச்சு நகர்த்தணும். பிசினஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி போய் லாக் ஆக வேண்டாம். ஏன்னா அது வந்து அவ்வளவா ஃபேவரா எனக்கு தெரியல. உங்களுக்கு தசாபுக்தி வலிமையா இருக்கிற பட்சத்துல அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தொழில் உத்தியோகம் உடைய தொழில் வந்து அதுல வந்து ஒரு லாபத்தை கெயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க வந்து மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் மட்டும் பண்ணுங்க. நான் மாற்றம் பண்றேன், இடமாற்றம் பண்றேன், அதுல இன்னும் கொஞ்சம் நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு சொல்லி அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. எனவே தொழில் உத்தியோகம்
மேக்ஸிமம் இந்த மாதத்துல ஆவரேஜ் தான், பெருசா ஃபேவரா இல்ல. கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டோம்னா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து வலுக்கிற மாதம். அதே போல 4ஆம் அதிபதி நமக்கு வந்து 9ஆம் இடத்துல, செவ்வாய் ஆட்சியா இருக்காரு, செவ்வாயோட இணைவுல இருக்காரு. சூரியனும் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்ச நிலையை விட்டு வெளியேறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமா மேஜரா எந்த ட்ரபிளும் வந்துராது. ஆனா 11ஆம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு குழப்ப அமைப்புகள் தென்பட ஆரம்பிக்கும். மைண்ட் ஒரு நிலையா இருக்காது, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். மைண்டை வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். சோ அதை மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க, பாசிட்டிவா உங்களுடைய நாட்களை தொடங்குங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு மெடிடேஷன் தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு வந்து மறதி பிரச்சனை வரும், படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேதுங்கிற ஒரு பிரச்சனைலாம் நிறைய பேர் சந்திப்பாங்க. நான் சம் ஆஃப் ராசிகளுக்கே இந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு வரேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா கிரகங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அதுலயும் வந்து முக்கியமா மீனத்துக்கு ஜென்ம சனி ரீஸ்டார்ட் ஆக போது, லக்னாதிபதி வலிமை இழக்கிறார், 5ல வந்து உச்சமாகி வக்ரமாகிறாரு. அதனால வந்து மறதி பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். தலை வலி, படிச்சு கண்ணெல்லாம் வலிக்குது, தலையை வலிக்குது. இது போன்ற ஏதாச்சும் ஃபால்ட்டை மாணவ மாணவிகள் சந்திக்கலாம். எனவே மாணவ மாணவிகள் நல்லா மெடிடேஷன் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்க, அது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஓவரா அலட்டிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சு பயந்து உங்களை நீங்க அலட்டிக்க வேண்டாம். ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஓவராலா அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்னிங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சோ கிரக அமைப்புகள்லாம் அப்படிதான் இருக்கு. நான் வந்து பாசிட்டிவா இருக்கிற விஷயத்த பாசிட்டிவா சொல்லிட்டேன். எதெல்லாம் வார்னிங்கா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வார்னிங்காவே நான் கொடுத்துட்டேன். இதுல சொல்லியிருக்க அந்த வார்னிங்கான பாயிண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிற பட்சத்துல நமக்கு இருக்கிற நெகட்டிவான பாயிண்ட கூட நம்மளால பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண முடியும். இருப்பினும் இந்த நவம்பர் மந்த் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாவே நகர்ந்துரும். ஏன்னா ஜென்ம சனி லாஸ்ட்ல தான் ரீஸ்டார்ட் ஆகுது, 27ஆம் தேதி தான் ரீஸ்டார்ட் ஆகுது. அதுல ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாவே நகர்ந்துரும். பெருசா குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்க வந்து சொல்லியிருக்க விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க. அதுல குழப்பம் ஏதாச்சும் வர பட்சத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வா இருந்து அதுல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அஸ் யூஷுவலா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.